ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rapidtech. நாம் இன்றைக்கி ஒரு மேசிவான மானிட்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எந்த மானிட்டர்னா எல்ஜியோட 34 இன்ச் அல்ட்ராவைடு மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது கேமிங்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஓகே அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மானிட்டரோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேசிவான 34 இன்ச்சு அல்ட்ராவைடு மானிட்டர். இது ஒரு விஏ பேனல். இதோட ரெசல்யூஷன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இதோட ஹெட்ஸ் 165 ஹெட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பாக்ஸில் என்னென்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HDMI கேபிள், ஒரு DVI கேபிள், அப்புறம் பவர் அடாப்டர், இவ்வளோ தான் பாக்ஸில் இருந்து. ஸோ இதோட பேக் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. 2K கஷ்டமாக தான் இருக்குது, அந்தளவு வெயிட் இருக்குது. அப்புறம் இதில் எல்ஜியோட அல்ட்ராகியர் லோகோ கொடுத்துறாங்க. அப்புறம் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபி இன் இருக்குது, 2 HDMI இன் இருக்குது, அப்புறம் பவர் சப்ளை இன், ஒரு ஹெட்ஃபோன் இன், இவ்வளோ தான் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி எல்லாம் இல்லை. ஸோ மினிமலாக தான் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் தான், ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஹைட்ராலிக் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஈஸியாக இருக்குது. நம்ம இந்த வெயிட் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ, அப்புறம் இந்த மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அப்புறம் இதை பிசியோட கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த எல்ஜி 34 இன்ச்சு அல்ட்ராவைடு மானிட்டரோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 160 ஹெர்ட்ஸ் இருக்குது. இதோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லென்த்துக்கு 3440 பிக்சல்ஸ் வரும். அதேமாதிரி விட்த்துக்கு 1440 பிக்சல்ஸ் வரும். ஸோ இது ஒரு 2K மானிட்டர். 2K கேமிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இந்த மானிட்டரில் HDR10 சப்போர்ட் இருக்குது, ஃப்ளூயிட் மோஷன் இருக்குது கேமிங்கு, AMDயோட ப்ரீமியம் அடாப்டிவ் சிங் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மானிட்டரில் இன்பில்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. இதுக்கு எல்ஜி மேக்ஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை டியூன் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை. இந்த ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வாட்ஸ் இருக்குது. ஸோ மீடியமாக உங்களுக்கு ஹோம் தியேட்டர் எதுவும் இல்லாமல் நார்மலாக சவுண்டு கேட்கணுனாலும் ஓரளவு நல்லாவே கேட்க முடியும். இந்த மானிட்டரோட பர்பஸே இந்த விட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சென்டராக இருந்து பார்க்குறதுனால இன்னும் விட்டாக நம்மளுக்கு வியூவிங் ஆங்கிள் கிடைக்கும். வீடியோ எடிட்டிங்கில் இது இன்னும் ரொம்ப நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். நான் இதுக்கு முன்னால் வீடியோ எடிட் பண்ண யூஸ் பண்ணது நார்மல் வைட் மானிட்டர். ஸோ அதில் எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் தெரியும். என்னால் வீடியோ குவாலிட்டியை கரெக்டாக பார்க்க முடியாது. அவுட்புட் எடுத்த பிறகு கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போது அல்ட்ராவைட் மானிட்டரில் அவுட்புட் வீடியோவை என்னால் ஒரு பெரிய செக்ஷனாகவே வச்சுக்க முடியும். அப்புறம் எல்லா சின்ன சின்ன லேயரையும் தனித்தனியாக வச்சுக்கலாம். எல்லாமே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அல்ட்ராவைட் ரொம்ப ஏரியா இருக்குது. ஸோ இந்த மானிட்டர் வீடியோ எடிட்டிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கேமிங்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளால் இன்னும் நிறைய ஏரியா கவர் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.